நல்லதோர் வினை செய்தே அதை நலங்கடப் புழியில் எறுவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கினுடைய 1526வது நிகழ்வு. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற பொது தலைப்பிலே இப்போது நாம் ஆற்றுவது 13வது பொழிவு. பேரன்புமிக்க பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, தமிழ் ஆர்வலர்களே, மாணவ மணிகளே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை காணொலி வழியாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் நிறுவனர் அவர்களை வணங்கி, இந்த அரங்கினை தொய்வின்றி நடத்தி செல்லுகின்ற அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களையும், இந்த நிகழ்வை பதிவு செய்து வழங்குகிற அருமைச்செல்வன் மோதிலால் ராஜா அவர்களையும் வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். திருக்குறளிலே அறத்துப்பாலிலே மொத்தம் இருக்கிற அதிகாரங்கள் எண்ணிக்கை 38. முதல் 4 அதிகாரங்களும் பாயிர இயல். அதற்கு பிறகு வருகின்ற 20 அதிகாரங்கள் இல்லறையியல். அதற்கு பிறகு வருகின்ற 13 அதிகாரங்கள் துறவறையியல். இறுதி அதிகாரம் ஊழியல். இதில் நாம் இதுவரை இல்லறையியலிலே தீவினை அச்சம் என்கிற அதிகாரத்தோடு நிறைவு செய்திருக்கிறோம். வள்ளுவர் எவற்றையெல்லாம் விலக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார். பயனில சொல்லக்கூடாது என்கிறார், புறங்கூறக்கூடாது என்கிறார், பிறனில் விழையக்கூடாது என்கிறார். இப்படி எவற்றையெல்லாம் விலக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே செல்லுகிற வள்ளுவர் இப்போது சொல்லுகிறார், ஒப்புரவு அறிதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது உலக நடை அறிந்து செய்வது. அப்படி என்றால் இந்த சொல் விவசாயத்திலே இருந்து வந்த சொல். ஒப்புரவு என்றால் மேடு பள்ளம் இல்லாமல் நிலம் சமமாக இருப்பது. அப்படி மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக நிலம் இருந்தால்தான் தண்ணீர் சீராக அந்த நிலத்திலே நிற்கும். தண்ணீர் சீராக இருந்தால்தான் பயிர் செழிப்பாக வளரும். ஒரு இடத்திலே மேடாக இருந்தால் அங்கே பயிர் காய்ந்து போகும், தண்ணீர் தேங்காது. பள்ளமாக இருந்தால் அதிகமாக தண்ணீர் தேங்கி பயிர் அழுகிவிடும். ஆகையினாலே நிலம் சமப்படுத்தப்படுவதை நிலத்தை ஒப்புரவு செய்தல் என்று வேளாண் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். இங்கே நிலத்தை ஒப்புரவு செய்தலை பற்றி வள்ளுவர் பேசவில்லை. சமுதாயத்தை ஒப்புரவு செய்தல், சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் செய்தல். அப்படி என்றால், அதாவது வள்ளலார் செய்தார், சத்திய தர்மசாலை என்று ஏற்படுத்தி அங்கே வந்தோர்க்கெல்லாம் உணவு வழங்கினார், வறுமையை போக்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அந்த பகுதியிலே கல்லூரியோ பல்கலைக்கழகமோ இல்லாத காரணத்தினாலே அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி அந்த பகுதி மாணவர்களெல்லாம் கல்வி பயில்வதற்கு வழிவகுத்தார். இப்படி வறுமையை போக்குவது,
அறியாமையை போக்குவது, பிணியை போக்குவது, இந்த மாதிரி காரியங்களுக்காக செய்யப்படுகின்ற செயல்களெல்லாம் ஒப்புரவு செயல்கள். ஆகையினால இங்கே தீவினை அச்சம் என்ற ஒரு அதிகாரத்தை சொன்ன வள்ளுவர் அதற்கு அடுத்ததாக ஒப்புரவறிதல் என்கிற ஒரு அதிகாரத்தை சொல்கிறார். மிக பிறருடைய துன்பங்களை அறிந்து கொள்ளுதல், பிறருடைய தேவையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல செயல்படுதல், அதுதான் ஒப்புரவறிதல் என்கிற செய்தி. ஆகையினால இங்கே நான் சொன்ன கல்விச்சாலை நிறுவுவது, மருத்துவமனை நிறுவுவது, இதெல்லாம் ஒப்புரவு செயல்கள். ஆகையினால இங்கே எந்த விதமான கைமாறும் கருதாமல் நாம் பெய்தால் இந்த மக்களோ இந்த உயிரோடோ நமக்கு பிரதிபலனாக இதை செய்வார்கள் என்று கருதாமல் மழை பெய்கிறது. எல்லாருக்கும் பெய்கிறது. ஏழைக்கும் பெய்கிறது, பணக்காரனுக்கும் பெய்கிறது, மேட்டு நிலத்திலேயும் பெய்கிறது, பள்ளத்திலேயும் பெய்கிறது. ஆனால் அந்த மழை நாம் இன்னாருக்குத்தான் பெய்ய வேண்டும் என்று கருதி பெய்வதும் இல்லை, அல்லது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து பெய்வதும் இல்லை. அது மாதிரி ஒப்புரவாளர்கள், பிறர் கைமாறு கருதாமல் செய்கிறவர்கள், இதைத்தான் எடுத்த எடுப்பிலேயே திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த ஒப்புரவாளர்களை, ஒப்புரவு செய்பவர்களை பற்றி சொல்லுகிற போது இவர்கள் மழைக்கு நிகரானவர்கள். ஆகையினால சொல்லுகிறார், கைமாறு வேண்டா கடப்பாடு. கைமாறு கருதாத இந்த ஒப்புரவு அதான் சிறந்தது. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. கைமாறு கருதாமல் ஒப்புரவு செய்கின்ற மழைக்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்கிறார். இந்த உலகம் மழைக்கு எந்த கைமாறும் செய்ய முடியாது என்பதைத்தான் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. ராவணன் யுத்தம் நடக்கிறது. அப்படி நடக்கிற போது அதிகாய் என்கிற ராவணனுடைய மைந்தன் கொல்லப்பட்டு விட்டான். அவன் கொல்லப்பட்டவுடனே இந்திரஜித்து போருக்கு கிளம்புகிறான். இலக்குவனை கொல்லுவேன் என்று சொல்லி கிளம்புகிறான். என்றால் தன்னுடைய தம்பியாகிய அதிகாயனை கொன்றவன் இலக்குவன். இந்திரஜித்துக்கும் இலக்குவனுக்கும் பெரும்போர் நடக்கிறது. கடைசியில என்ன செய்கிறான் இந்திரஜித்து? நாகாஸ்திரம் என்கிற ஒரு அஸ்திரத்தை ஏவுகிறான் இலக்குவன் மேல. நாகாஸ்திரம் என்பது நாகப்பாம்பு மாதிரி கயிறு மாறி அப்படியே யார் மீது விழுகிறதோ அவர்களை அப்படியே சுற்றி கொள்ளும். அவர்களாலே அதிலிருந்து மீள முடியாது. அப்படிப்பட்ட துன்பத்துக்கு ஆளாகிறான் இலக்குவன். இதை கண்டு ராமன் பெரிதும் கலங்கி போய்விடுகிறான். அந்த நேரத்தில் அங்கே இருந்து கருடன் வருகிறது. கருடன் நமக்கு தெரியும், திருமாலுடைய வாகனம் கருடன். அது ராமனை துதிக்கிறது, ராமனுடைய பெருமைகளை பேசுகிறது. ராமன் இறைவனுடைய அவதாரம் என்பதை சொல்லி வாயார போழ்கிறது அந்த கருடன். அந்த கருடன் வந்தவுடனே இந்த இலக்குவனையும் மற்றவர்களையும் கட்டியிருந்த இந்த நாகங்கள் எல்லாம் விலகி ஓடி போகின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கருடன் விடைபெறுகிறான். அதாவது நாகவாசத்திலிருந்து இவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டவுடனே கருடன் விடைபெறுகிறான். அப்போது ராமன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, இந்த கருடன் ஏதாவது எதிர்பார்த்து நமக்கு செய்ததா? இந்த கருடன் எதையுமே எதிர்பார்க்காமல் அல்லவா செய்திருக்கிறது. பெரியவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? பேரியலாளர் செய்கை ஊதியம் பிடித்து மென்னார்.
ஏதோ லாபத்தை கருதி உதவி செய்ய மாட்டார்கள். எப்படி என்றால் மாரியை நோக்கி கைமாறு ஏற்றுமோ வையம். மழைக்கு இந்த உலகத்தால் ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா? அது மாதிரிதான் பெரியவர்கள் செய்வார்கள். அப்படியே வள்ளுவன் சொன்ன கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி எண்ணாற்றும் கொல்ல உலகு என்கிற திருக்குறளை இந்த கம்பராமாயண பாடலே கம்பன் கையாளுகிறான். என்ன சொல்லுகிறான்? பேரியலாளர் செய்கை ஊதியம் பிடித்தும் என்னார். ஊதியம் பிடித்தும் என்னார், லாபத்தை கருதி செய்ய மாட்டார்கள். மாரியை நோக்கி கைமாறு ஏற்றுமோ வையம். மழைக்கு இந்த உலகத்தாலே ஏதாவது கைமாறு தர முடியுமா என்று கேட்கிறான். அப்படித்தான் இந்த கருடன் நமக்கு உதவி செய்திருக்கிறது என்று பேசுகிறான் ராமன். அந்த கருடன் போகிற போது பார்த்து பக்கத்தில் இருக்கிற அனுமனிடத்தில் சொல்லுகிறான். இந்த குறளை அப்படியே கம்பர் எடுத்து கையாண்டிருக்கிறார். அடுத்த குறள் என்ன சொல்லுகிறார்? ஒப்புரவு சிறந்தது, ஒப்புரவை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிற போது, இந்த ஒப்புரவு வானுலகத்திலும் இதைவிட சிறந்தது இல்லை, மண்ணுலகத்திலும் இதைவிட சிறந்ததில்லை. வானுலகம் என்றால் தேவருலகம். தேவருலகத்திலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், யாரும் யாருக்கு உதவ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அங்கே ஒப்புரவுக்கு வேலை இல்லை. இந்த மண்ணுலகத்திலே ஒப்புரவை காட்டில் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். புத்தேழு உலகத்தும், புத்தேழு உலகம் என்றால் தேவர் உலகம், ஈண்டும் பெறல் அரிதே. இந்த உலகத்திலேயும் பெறுவதற்கு அரியது எது என்றால் இந்த ஒப்புரவு. ஒப்புரவின் நல்ல பிற, ஒப்புரவை போல சிறந்த மற்றவற்றை நாம் காண முடியாது. அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அங்கே ஒப்புரவே இல்லை, இங்கே ஒப்புரவை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்று பேசுகிறார். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாள் என்றால் முயற்சி என்று பொருள். தாளாற்றி தந்த பொருள் என்றால் முயற்சி செய்து ஈட்டிய பொருள். இந்த பொருள் எதற்கு என்றால் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, தக்கவர்களுக்கு உபகாரம் அல்லது உதவி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம், இந்த பொருள் இருக்கிறது என்று பேசுகிறார். இங்கே இந்த வேளாண்மை என்கிற சொல்லு விவசாயத்தை குறிக்கிற சொல். இது எப்படி வந்ததென்றால், வேள் என்றால் மண் என்று ஒரு பொருள். வேளாண்மை என்றால் மண்ணிலே உழைத்து செய்யப்படுகின்ற தொழில் வேளாண்மை. அந்த தொழில் வாயிலாக கிடைப்பது உணவு. அந்த வேளாண்மை மூலமாக இந்த உலகத்துக்கு உதவி கிடைக்கின்ற காரணத்தினாலே வேளாண்மை என்பதற்கு இன்னொரு பொருள் உதவி. இந்த வேள் என்கிற சொல்லு வேளாண்மை என்றால், வேளாளர் என்றால் பயிர் தொழில் செய்கிறவர்களுக்கு வேளாளர்னு பேரு. இன்னொரு சொல் இருக்கிறது வேளார். வேளார் என்றால் மண்பாண்ட தொழில் செய்கிறவர்கள். ஆகையினால இங்கே சொல்லுகிறார், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தக்கார்க்குன்னு ஒரு அருமையா சொல்லு போடுறாரு. நாம இந்த பொருளை கொண்டு பிறருக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும். மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி நிறுவனம் நிறுவி அவர்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் அந்த மாணவர்கள் கல்வியை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும், வறுமை போக்க வேண்டும். ஆனால் எப்படிப்பட்டவருடைய வறுமையை போக்க வேண்டும் என்றால், உழைக்க இயலாதவருடைய வறுமையை போக்க வேண்டும். நன்றாக உழைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் வறுமையுற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஏற்புடையதல்ல. ஆனால் தான் வள்ளுவர் இங்கே தக்கார் என்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு.
அதனால் தக்கார்க்கு என்பது தகுதி உடையவர்க்கு என்கிற பொருளிலே வள்ளுவர் கையாளுகிறார். அடுத்த குறளில் சொல்லுகிறார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். ஒத்தது அறிவான் என்றால் தனக்கு எது தேவையோ அது மற்றவர்க்கும் தேவை என்று அறிகிறவன். தன்னிடத்திலே எது இருக்கிறதோ அது மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன். அவன்தான் ஒத்தது அறிவான். அதாவது இந்த ஒப்புரவை அறிகிறவன். சமுதாயத்திலே சில பேர் மாத்திரம் கல்வி கற்றிருக்கிறார்கள், பலர் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற போது அதை அறிந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறவன். அவன்தான் யார் என்று கேட்டால் ஒத்ததறிவான். அப்படி அவன்தான் உயிர் வாழ்வான்கிறார். அவன்தான் நிஜமா வாழுகிறவன். அதாவது பிறர் நலம் பேணுகிறவன் தான் வாழுகிறவன். பிறருடைய வறுமையை போக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் வாழுகிறவன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் வாழுகிறவன். கல்வி இல்லாத பிறர் கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் வாழுகிறவன். நோய்வாய்ப்பட்டவருடைய நோய் நீங்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் வாழுகிறவன். ஆகையினால சொல்லுகிறார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். மற்றெல்லாம் யாரு? இப்படிப்பட்ட உணர்வு இல்லாதவர்கள் யார் என்றால் அவன் செத்தவன் சொல்றார். மற்றையான் செத்தார் உழைக்கப்படுங்கிறார். என்ன அர்த்தம்? உயிர் இருக்கு, ஆனால் உதவ வேண்டும் என்க அறிவு இல்லை. ஆகையினாலே அவன் உயிர் இருந்தாலும் கூட அவன் நடைப்பிடமாக கருதப்படுகிறான். அவன் உயிர் அற்றவனாகவே கருதப்படுகிறான். ஆகையினாலே எவன் ஒருவன் பிறருடைய நலம் நாடுகிறானோ, எவன் ஒருவன் பிறர் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் நினைக்கிறானோ அவன்தான் உயிர் வாழுகிறவன். அப்படி இல்லாதவன் இறந்து விட்டவனுக்கு சமானமானவன். ஆனால் செத்தாரன்னு கடுமையா சொல்றார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அருமையா சொல்றாரு. திருங்கிறாரு கடைசியில. திரு என்றால் செல்வம், அறிவாளன் திரு என்றால் அறிவுடையவனுடைய செல்வம், பேரறிவாளன் திரு என்றால் மிகுந்த அறிவுடையவனுடைய செல்வம், அவாம் பேரறிவாளன் என்றால் விரும்புகின்ற மிகுந்த அறிவுடையவனுடைய செல்வம், உலகவாம் பேரறிவாளன் உலகமே விரும்புகின்ற மிகுந்த அறிவினை உடையவனுடைய செல்வம். அது எதற்கு சமானமா? ஊரவரால் உண்ணப்படுகின்ற நீர்நிலைக்கு சமானம். நீர்நிலை அதாவது குடிக்கிறதற்காகவே அந்த காலத்திலே நீர்நிலைகள் இருந்தன. அவற்றை ஊருணி என்று சொன்னார்கள். ஊருணி என்றால் ஊரவரால் உண்ணப்படுகின்ற நீர் நிறைந்த நீர்நிலை. அந்த நீர் தூய்மையாக இருக்கும். கொஞ்சம் தொலைதூரத்திலே கூட இருக்கலாம். ஆகையினால் இவர்கள் போய் பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி இவர்கள் என்ன போய் அந்த நீர்நிலையிலிருந்து குடிப்பதற்காக நீர் கொண்டு வருவார்கள். அது ஊருணி. ஊருக்கு பக்கத்திலே இருக்கும். குடிப்பதற்காக, துவைப்பதற்காக, கால்நடைகளுக்காக அது ஊரணி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஊருணி நீர் இருக்கிறதே தூய்மையான நீர். எப்படி ஒருவனுடைய தூய்மையான செல்வம் பிறருக்கு பயன்படுகிறதோ, உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொல்கிறார் அல்லவா, அந்த உலகமே விரும்புகின்ற அந்த அறிவுடையவனுடைய செல்வம் எத்தகையது என்றால் ஊரணி போன்றது. அந்த செல்வம் ஊரணியில் இருக்கிற நீர் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அவனுடைய செல்வமும் தூய்மையான செல்வம். இந்த ஊரணியினுடைய நீர் எல்லாருக்கும் எப்படி உண்வதற்கு பயன்படுகிறதோ அதுபோல அவனுடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படுகிறது. ஆகையினால் அருமையா சொல்கிறாரு, ஊருணி நீர் நிறைந்தற்றே
நீர் நிறைந்தது போலுங்கிறாரு. உலகவாம் பேரறிவாளன் திரு, உலகத்தால் விரும்பப்படுகின்ற பெரிய அறிவுடையனிடத்திலே இருக்கிற செல்வம். அதனால அடுத்து சொல்கிறார், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கட்படி. செல்வமானது நயனுடையான்னா பிறரால் விரும்பத்தக்கவன், நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரன், நடுநிலைமை தவறாதவன். அவனிடத்திலே செல்வம் இருந்தால் அந்த செல்வம் எதுக்கு சமங்கிறாரு? பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால். பயன்மரம்னா பயனை தருகின்ற பழமரங்கள். அது எட்டியில் ஊர் நடுவில் இருக்கு. அந்த பழத்தை, அந்த மரத்திலே இருந்து விளைகின்ற பழத்தை ஊர் மக்கள் எல்லாரும் அனுபவிக்கிறார்கள். அதை காவல் காக்கிறார்கள் அந்த மரத்தை. அந்த மரத்திலே இருந்து விளைகின்ற கனிகளை எல்லாம் எல்லாரும் பங்கிட்டு உண்ணுகிறார்கள். அது மாதிரி நல்லவனிடத்திலே, நடுநிலையாளரிடத்திலே சேர்ந்திருக்கிற செல்வம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பயன்படுகிறது. இந்த மரம் எங்க இருக்கான்? என்ன சொல்கிறார்? உள்ளூர்னு சொல்றார். எட்டி இல்லை, பறிக்க முடியாத இடத்துல இல்லை, காட்டில் இல்லை, ஒரு இருட்டான இடத்துல இல்லை, கண்ணுக்கு புலப்படாமல் இல்லை, ஊர் மத்தியில் இருக்கு. அது மாதிரி இந்த மனிதன் அங்கே போய் எங்கேயாவது இருந்துக்கிட்டு உதவி செய்யலை, அந்த ஊரிலேயே வாழுகிறான். அவன் நயனுடையான், நல்ல குணங்களை உடையவன், போனோன்னு இல்லாமல் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவன். அதான் சொல்றாரு, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளம் திரு என்று சொன்ன வள்ளுவர், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கட்படி என்று பேசுகிறார். இதில் கம்பராமாயணத்தில் ஒரு பாடல், எல்லாரும் தசரதன் முடிவு செய்து விட்டான் ராமனுக்கு முடிசூட்டுவது என்று. அந்த பக்கத்திலே வேற்று நாட்டு மன்னர்களெல்லாம் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவரிடத்திலே அபிப்பிராயம் கேட்கிறான், நான் ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஊருணி நிறைந்திருக்கிறது, ஊர் நடுவில் பழமரம் பழுத்திருக்கு, அப்படின்னா மழை பொழியுது, ஆற்று தண்ணி நிறையா ஓடுது. இப்படி இருக்கிற போது இதையெல்லாம் யாராவது வேண்டாமாங்களா? அந்த திருக்குறள் கருத்தை, ஊருணி நிறையவும் உதவுமாடுயர் பார்நுகர் பழுமரம் பழுத்தற்றாகவும் கார்மழை பொழியவும் கழனி வார்நதி வார்முனல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார்? ஊருணி தண்ணி, ஊர் நிறையா தண்ணி இருக்கு, குளத்து நிறையா தண்ணி இருக்குன்னு சொன்னால் யாராவது வேணாப்பாங்களா? ஒரு மரத்திலே பழங்கள் பழுத்திருக்கின்றன என்றால் யாராவது வேண்டாம் என்பார்களா? அது மாதிரி ராமன் மன்னனாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற போதை நாங்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவோமா என்கிற இந்த இடத்துல கம்பர் திருவள்ளுவரை அப்படி எடுத்துக்கொள்கிறார். ஊருணி நிறையவும் உதவுமாடுயர் பார்நுகர் பழமரம் பழுத்தற்றாகவும் கார்மழை பொழியவும் கழனி வார்நதி வார்புனல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார்? அடுத்த குறளை சொல்றாரு, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கட்படி. நயனுடையான்னாரு, உலகவான் பேரறிவாளன்னாரு, இங்கே பெருந்தகையான்கிறாரு. பெருந்தகையான தகையான்னாலே சிறந்த தன்மைகளை உடையவன், சான்றோன் அர்த்தம். மிகுந்த பெருந்தகையான் என்றால் மிகுந்த உயர்குணங்களை உடையவன். அவன் எது மாதிரியான்? மருந்தாகி தப்பா மரம் மாதிரி. மருந்து மரம் இருக்கே, அந்த மருந்து மரம் பிணியை போக்குவது. எப்படி போக்குவது? தன்னுடைய பட்டையினாலே, தன்னுடைய இலையினாலே, தன்னுடைய வேரினாலே பிடியை போக்கும் அந்த மருந்து மரம். அது மாதிரி இவன் என்ன செய்கிறான்? இந்த பெருந்தகையான் பிறருடைய பிணியை போக்குகிறான்.
அது வறுமை பிணியா, உண்மையிலே நோயாகிய பிணியா, அறிவு பிணியா, அறியாமை என்கிற பிணியா? எல்லா பிணியும் போக்குறான். அவன் அவன் எது மாதிரி இருக்கானா? மருந்து மரம் மாதிரி இருக்கிறான். மருந்து மரம் எப்படி தன்னுடைய எல்லா உறுப்புகளினாலும் இந்த உலகத்துக்கு பயன்படுகிறதோ அதுபோல தன்னையே கொடுப்பதற்கு தயாராகிறான். அதனால்தான் மருந்தாகி தப்பா மரத்தற்றார் செல்வம் பெருந்தகையான் கட்படி என்று பேசுகிறார். தப்பா மரம்னா தன்னுடைய வருத்தத்தை பற்றி கவலைப்படாமல் கொடுக்குது. அது மாதிரி தான் வறுமை உருவமோ என்று கவலைப்படாமல் இவன் கொடுக்கிறான். அதான் சொல்கிறார், இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். கடமை உணர்ந்த அறிவினை உடையவர்கள், பிறருக்கு உதவுதான் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்த அறிவு மிக்கவர்கள். கடனறி காட்சியவர், காட்சியவர்னா அறிவுடையவர் அர்த்தம். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு கொள்கார். இல்லா வறுமையுற்ற போது கூட ஒப்புரவு செய்வதிலே பின்வாங்க மாட்டார்கள். இளங்குமணன் குமணனை கொண்டு போய் நாட்டை விட்டு துரத்தி விட்டான். குமணவள்ளல் காட்டில் இருக்கிறான். அப்ப ஒரு புலவர் போறார் குமணவள்ளல்கிட்ட, பெருந்தலை சாத்தனார். போனோன்னு பார்க்கிறாரு, ஆஹா புலவராகி நீர் வந்திருக்கிறீர், உமக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, என் தம்பியனுடைய தலைக்கு விளைவித்திருக்கிறான், அதனாலே என்னுடைய தலையை நான் தருகிறேன், கொண்டு போய் கொடுத்து விட்டு உங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறார் குமணவள்ளல். அது மாதிரி இப்படிப்பட்ட நிலையிலே வறுமை உற்றோமே என்று கவலைப்படாமல் ஏதாவது எந்த வகையினேலும் உதவுவதற்கு முன்வருவார்கள். ஒப்புரவு செய்தலை பின்வாங்க மாட்டார்கள். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். நயனுடையான் நல்கூர்ந்தாராதல் செய்யும் நீர செய்யாத அமைகலாவாறு. நயனுடையான்னா ஒப்புரவுடையவன், ஒப்புரவு செய்கிறவன். நல்கூர்ந்தானாதல், அவனுக்கு வறுமை என்னான்னு கேட்டா அவனுக்கு ஐயோ நான் வறுமை ஏற்று விட்டேனே, எனக்கு நல்ல சாப்பாடு இல்லையே, என்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் குறைந்து விட்டதே என்று அவன் என்ன பண்ண மாட்டானா? கவலைப்பட மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஐயோ என்னால் பிறருக்கு உதவி செய்ய முடியவில்லையே, பிறருடைய வறுமையை போக்க முடியவில்லையே என்றுதான் அவன் கவலைப்படுவானா? அதான் சொல்றாரு, நயனுடையான் நல்கூர்ந்தானாதல். நல்கூர்ந்தானாதல் என்றால் வறுமையுடையவனாதல். செய்யும் நீர செய்யாத அமைகளாவாறு, தாம் செய்யக்கூடியவற்றை செய்ய முடியவில்லையே என்கிற காரணத்தினாலே தான் அவன் துன்பமுறுகிறான். கடைசி குறள்ல சொல்றாரு இந்த அதிகாரத்தில், ஒப்புரவினால் வரும் கேடரின் அகது ஒருவன் விற்றுக்கோட்டக்க துடைத்துங்கிறாரு. ஒப்புரவு செய்தனால கேடு வருது, வறுமை வருது, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட அதை அந்த கேட்டை ஒருவன் தன்னையே விற்றாகிலும் வாங்கிக் கொள்ளலாம். அந்த கேட்ட ஒன்றும் தப்பு இல்லையா? ஒப்புரவு செய்தான் ஒருத்தன் கேடு அடைவானே, ஆனால் அந்த கேட்டை நாம் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி? அந்த கேட்டை நாம் வாங்கலாம், நம்மை விற்றாகினும் அந்த கேட்டை வாங்கிக் கொள்ளலாம். அதாவது ஒப்புரவு செய்பவர்கள் தம்மையே விற்பதற்கு கூட, தம்மையே முழுவதுமாக பிறருக்கு கொடுப்பதற்கு கூட, தம்முடைய உயிரையே நல்குவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் என்று பேசுகிறார். ஆகையினாலே தன்னை விற்று கொள்ளுதல் ஏதுமுண்டோ இப்போது அதனையும் செய்வார்கள், தன்னை விற்று செய்வார்கள். அடுத்த அதிகாரம் ஈகை என்கிற அதிகாரம். அதாவது வரியராய் ஏற்றார்க்கு மாற்றாது கொடுத்தல். யாசிக்கிறவர்களுக்கு, இல்லை என்று வருகிறவர்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு இந்த தொடர்பு இருக்கிறது.
அது ஒப்புரவறிதல். அதாவது சமுதாயத்தில் இருக்கிற மேடு பள்ளங்களை பார்த்து நம்முடைய செல்வத்தின் மூலமாக அதை போக்க முயற்சி பண்ணுறது, அது ஒப்புரவறிதல். இந்த ஈகை என்பது என்னன்னு கேட்டால், இல்லாதவனுக்கு இருப்பவன் கொடுக்கிறது தான் ஈகை. ஆகையினால இங்கே சொல்லுகிறார், இறந்து வந்தார்க்கு வரையாது கொடுத்தல். முதல் குரல்லே சொல்றார் ஈகைன்னா என்னன்னு விளக்கம் சொல்றார். வரியார்க்கொன்று ஈவதே ஈகை. இல்லாதவனுக்கு கொடுக்கறதான் ஈகை, இருக்கிறவனுக்கு கொடுக்கறது ஈகை இல்லை. அப்படின்னா இருக்கிறவனுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, அது ஒரு பண்டமாற்று மாதிரி. இருக்கிறவங்க நாம் ஒன்று கொடுத்தா அவனுக்கு திருப்பி தரப்போகிறான், அது ஈகையின் பார்ப்படாது. மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்துன்னு சொல்கிறாரு. இந்த குறியெதிர்ப்பைங்கிற ஒரு சொல்லு இப்போ கூட சில பகுதியிலே குறியாப்பு என்கிற பெயரிலே வழங்கி வருகிறது. அப்படி என்றால், ஒருத்தர் வீட்டில் ஒரு பொருள் இல்லை, சர்க்கரை தேவைப்படுகிறது. உடனே அவங்க வந்து இங்கே கேட்குறாங்க, சர்க்கரை கொஞ்சம் வேணும்ட்டு. இந்த அம்மா ஒரு உழக்கலை அளந்து அந்த சர்க்கரையை கொடுக்குது. திரும்ப அவங்க வாங்கின உடனே திரும்ப அந்த உழக்க சர்க்கரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் குறியெதிர்ப்பு, குறியெதிர்ப்பை அப்படின்னு பேர். இதை வள்ளுவர் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காரு. இது மாதிரி கொடுக்கறது வாங்கிறது இல்லை ஈகைங்கிறது. உண்மையில் இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ஈகை. அவங்களுக்கு ஒரு உழக்கு கொடுக்குற போது திரும்பி அவங்க கொடுத்துற போகிறாங்க, அது ஈகையின் பார்ப்படாது என்று பேசுகிறார். அதனால் வரியார்க்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்ப நீரதுடைத்து அப்படிங்கிறார். இதில் வறுமை நோக்கி கொடுக்கணும். அதாவது ஒரு புலவன் பாடுகிறான், மன்னன் ஈகிறான் என்றால் இவன் பிறர் வறுமை நோக்கி மறுமை நோக்கி கொடுக்கறது இல்லை, மறுமை நோக்கி கொடுக்கறது கூட ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்கிறது, வறுமை நோக்கி கொடுப்பது. ஆகையினால இம்மை செய்தது மறுமைக்காமெனும் அறவிலை வாணிகன் ஆய் அறம். ஆய் என்கிற வள்ளல் என்ன பண்ணா, இந்த பிறப்பில் கொடுத்தா நமக்கு மறுபிறப்பில் கிடைக்கும், அப்படிப்பட்டவன் இல்லை ஆய்ங்கிறவன். சான்றோர் பட்ட நெறியன, சான்றோர் சென்ற வழி அது என்று கொடுப்பார்கள். கொடுக்கக்கூடியவன் இந்த ஆய்கிறார். அடுத்த குறளை சொல்றாரு, நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லார் எனினும்னா நன்மை பயக்கும் நெறி என்றாலும் கூட என்ன, குழல் தீது வாங்காத, ஈயன இறத்தல் இழிந்தன்று, யாசிக்கிறது கூடாது. நல்லார் எனும் குழல் தீதுன்னு யாசிக்கிறவனை கேட்க சொல்றாரு. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. கொடுக்கிறவன் பார்த்து சொல்றாரு, மேலுலகம்னு இருந்தாலும் சரிப்பா, இல்லாட்டி கூட பரவாயில்ல, கொடுக்கறது நல்லதுப்பா, கொடு. மேலுலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு கொடுக்காதே, கொடுக்கிற செயல் நற்செயல் என்பதற்காக கொடு என்று சொல்லுகிறார். நல்லார் எனினும் குழல் தீது, வாங்கிறது தப்பு, யாசிப்பது தீது, ஆனால் கொடுப்பது சிறந்தது. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று என்று பேசுகிறார். அடுத்தது சொல்றாரு, இளன் என்னும் எவ்வ முறையாமை. எவ்வம்னா துன்பம். ஐயோ என்கிட்ட இல்லையப்பா, இப்போ கேட்டுட்டியே, என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லாதது யார்? இளம் என்று எவ்வம் உரையாமை இதழ், இல்லைன்னு சொல்லாமலேயே கொடுப்பது குலனுடையான் கண்ணே உள. உயர்ந்த குடிப்பிறப்பிலே பிறந்தவனிடத்தில் அப்படிப்பட்ட குணம் இருக்கும். உயர்ந்த குடி பிறந்தவன் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் உடனே கொடுத்துருவான். இன்னாது இறக்கப்படுதல், இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இந்த இறக்கப்படுதல்னு ஒரு சொல்றாரு. இறக்கப்படுதல் நம்ம பேச்சு வழக்கில் பிரத்தியாரை கண்டு நாம் இரக்கம் கொள்ளுவதை தான் இறக்கப்படுதல்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வள்ளுவர் அந்த
பொருளிலே பயன்படுத்தவில்லை. இறக்கப்படுதல்னா இந்த பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது இறக்கிறவன் அவன், யாசிக்கிறவன் அவன். இறக்கப்படுகிறவன் யாரை பார்த்து யாசிக்கிறானோ அந்த ஆள் தான் இறக்கப்படுகிறவன். அந்த அதாவது கொடுக்கிறவன் வைத்துக்கொள்வோம். இன்னாது இறக்கப்படுதல், அதாவது பிரத்தியான நம்மகிட்ட கேட்கிறானேங்கிறதே கூட துன்பமானது. அப்ப இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படி யாசித்தவன் கொடுத்துட்டோம், அதை வாங்கிக்கிட்ட பிறகு முகம் மலர்ச்சி அடையுது, அதுவரை இது துன்பம். அவன் கேட்கிற போது ஐயோ கேட்டானேன்னு துன்பம். அப்போ இந்த துன்பம் எப்போ விலகுகிறது என்றால் அவன் அதை பெற்ற பிறகு அவனுடைய முகம் மலர்ச்சி அடைகிறது அல்லவா, அப்போது இவனுக்கு ஏற்படுகிற துன்பம் விலகி போகிறது. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ரெண்டு ஆற்றலை சொல்றாரு. துறவியினுடைய ஆற்றலை சொல்றாரு, கொடுக்கிறவனுடைய ஆற்றலை சொல்றாரு. துறவியினுடைய ஆற்றல் பசியை பொறுத்து கொள்றான். கடுமையான பசியை பொறுத்து கொண்டு காற்றையே உண்டு வாழ்ந்த துறவிகளெல்லாம் இருப்பதாக நாம் படிக்கிறோம். அது பெரிய ஆற்றல் தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அது என்ன ஆற்றல் என்றால் பிறருடைய பசியை மாற்றுகின்ற ஆற்றல், பிறருடைய பசியை போக்குகின்ற ஆற்றல். அதான் சொல்கிறார், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இருக்கிறாரே பசி ஆற்றுகிறாரே துறவி இருக்காரே, அவர் இவருக்கு அப்புறம்தான். பசியை போக்குறவனுக்கு தான் முதலிடம். பசியை போக்குறவனுக்கு தான் முதலிடம். பசியை கட்டுப்படுத்துகிறவனுக்கு ரெண்டாவது இடம் தாங்கிறார் திருவள்ளுவர். அதனால ஒரு துறவி பெரியவனா, ஒரு வழங்குகிறவன் ஈதல் செய்கிறவன் பெரியவனா என்றால் அந்த துறவியை விட இந்த ஈதல் செய்கிறவன் தான் பெரியவன் என்று பேசுகிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அழிபசி தீர்த்தல், அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அதாவது பொருளை பெற்றவன் அவன் சேமித்து வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா பசியோடு இருக்கிறவனோட வயிறுங்கிறார். அவனுடைய பசியை போக்குவதுதான் இவன் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம்ங்கிறார். அற்றார் என்றால் ஒன்றுமில்லாதவர்கள், வறுமையுற்றவர்கள். அழி பசி என்றால் அழிக்கின்ற பசி, நல்லவற்றையெல்லாம் அழிக்கின்ற பசி. குடிப்பிறப்பழிக்கும், விழுப்பம் கொல்லும், பிடித்த கல்வி, பெரும்புனை விடும், நாணணிகளையும் மானழில் சிதைக்கும், பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும், பசிப்பிணி என்னும் பாவி அது தீர்த்தோர் இசைச்சொல் அளவைக்கு என்னா நிமிராது என்று மணிமேகலை பேசுகிறது. பசிப்பிணிய பிணின்னே சொன்னாங்க. பசிய பிணி என்றால் நோய். அதனால பண்ணன் ஒருவன் இருந்தான், ஒரு குறுநில மன்னன். அவனுக்கு பேரே பசிப்பிணி மருத்துவன்னு பேரு. பசியை போக்கின்ற பணியை செய்தானவனால பசிப்பிணி மருத்துவன். அதனால இங்க சொல்லுகிறார், அற்றார் அழிபசி தீர்த்தல், அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்கிறார். வைப்புழி என்றால் சேமித்து வைக்கின்ற இடம். பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பாத்தூன் மரியவன்னா பகுத்து உண்ணுகின்ற என்பதை பழக்கமாக கொண்டவனை, பகுத்து உண்பதையே வழக்கமாக கொண்டவனை பசி என்கிற தீப்பிணி அணுகாது. ஏனென்றால் இவன் பிறருக்கு பகுத்து கொடுத்து இவன் உண்பானேயானால் இவனுக்கு பகுத்து கொடுத்து உண்ணுவதற்கு பல பேர் தயாராக இருப்பார்கள். இவன் செய்த நற்காரியம் இவனுக்கு திரும்பி வரும் என்பதை வள்ளுவர் அனுமானமாக சொல்கிறார். பாத்தூன் மரியவனை பசிப்பிணி, பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பகுத்து கொடுக்குறியா, உன்னை பசி அணுகாதுப்பா. பகுத்து நீ உண்கிறாயா, நீ பசியோடு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. ஆகைனா என்று அழகாக பேசுகிறார். அது அழி பசி என்ன, ஞான ஒழுக்கங்களை எல்லாம் அழிக்கின்ற பசி என்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள்
தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். தம்முடைய செல்வத்தை எல்லாம் காப்பாற்றி காப்பாற்றி பொத்தி பொத்தி வச்சு பிற கொடுக்காம கடைசியிலே இழக்கின்ற அருளில்லாதவர்ன்றார் வன்கணவர். அவங்க ஈர்த்து கொடுத்து பிறர் மகிழ்வதனாலே ஓக்கின்ற அந்த இன்பத்தை அறியார் போலும். இந்த பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறவனுக்கு அந்த இன்பம் என்னன்னு தெரியாது போல இருக்குப்பா அப்படிங்கிறாரு. ஈர்த்து ஓக்கும் இன்பம் அறியார்கள். ஈர்த்து ஓக்கும் என்றால் கொடுத்து அதனால் ஏற்படுகின்ற பிறர் மகிழ்ச்சியை கண்டு எய்துகின்ற இன்பத்தை அறியார் போலும். யார் அறியாரு? இந்த பொருளையெல்லாம் சேமித்து சேமித்து பிறர் கொடுக்காமல் காத்து காத்து கடைசியில் இழக்கின்ற அருள் இல்லாதவர்களை சொல்கிறார். இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமியே தமியருளல். நிரப்பி என்றால் சேர்த்து வைத்திருக்கிற, நிறைய சேர்த்து வைத்திருக்கிற இந்த பொருளை, அந்த உணவை தானே தனியாக உண்பது, பிறர் கொடுக்காமல் இருக்கிறது இருக்கே, அதை சொல்கிறார். இறத்தலின் இன்னாது. யாசிக்கிறத விட துன்பம் கூடாதுப்பா. தனியாக திங்கிறது இருக்குதே, தனியாக உண்பது இருக்கிறதே, அது யாசித்தலை விட மோசம்பா என்று பேசுகிறார். அதாவது நிரப்ப வேண்டி, தன்னுடைய செல்வத்தை நிரப்ப வேண்டி வறியவர்க்கு ஈயாது தனித்து உண்பது பிறர்வாற் சென்று இறத்தலின் துன்பத்தை தருவது என்று பேசுகிறார். நிரப்பிய என்றால் தேடிய உணவுகளை இன்னாதது இல்லை. எல்லாருக்கும் இறப்பு என்றால் துன்பம் தருவதுதான். அது கூட இனியதுங்கிறாரு. இறப்பு கூட பரவாயில்லையா, அது கூட இனியதுதான். ஈதல் ஈயா கடை, கொடுக்க முடியலைங்கிற நிலைமை வர்ற போது சாதலே பரவாயில்ல. என்ன சொல்கிறாரு? ஒருத்தன் வந்து கேட்குறான், ரொம்ப அவசரமாக கேட்குறான். உண்மையிலே இவன்கிட்ட இல்லை, இவனால் கொடுக்க முடியலை. இவனுக்கு சொல்கிறான், என்னப்பா இந்த நேரத்தை வந்து கேட்டியன்ட்டு இல்லையேப்பா. போன பிறகு சொல்கிறான், அவன் கேட்டாயா, நான் இல்லைன்ட்டேன். அந்த இல்லைன்னு சொல்கிறதுக்கு மேலே செத்து போயிருக்கலாம்யா நான் என்று பேசுகிறவர்களும் அப்படிப்பட்ட உணர்வுடையவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான். அது என்ன சொல்கிறார்? பிறர்க்கு பயன்படாத உடற்பொறை நீங்குதலான் இனிது என்றார். அதாவது இனிதுங்கிறாரு. இந்த பிறர்க்கு பயன்படாத இந்த வாழ்க்கை இனிதுங்கிறாரு. நமக்கு பயன்படாமல் வாழ்கிறதை விட செத்து போகிறதே பரவாயில்ல என்கிற கருத்தை சாதலின் இன்னாதது இல்லை. இனிது அதுவும் ஈதல் ஈயா கடை. கொடுக்க முடியாத போது சாதலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சாதலே இன்னாதுதான். ஆனால் அதுவும் இனிதாகிறது எப்போதென்றால் பிறர்க்கு ஈய இயலாத போது என்பதை சொல்லி இந்த 2 அதிகாரங்களையும், அதாவது ஒப்புரவறிதல், ஈகை என்று சொல்லுகின்ற இந்த 2 அதிகாரங்களையும் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.